ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தமிழிய சிந்தனையாளர், மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ ஒரு செய்தியாளர் சந்திப்பு கொடுத்திருக்கிறாங்க. அவர் அரசியல் களத்தில் எதுவும் இல்லை, இருந்தாலும் அவர் மீது ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. விஜய் முதலமைச்சர் ஆவதை ரஜினிகாந்த் விரும்பவில்லை, தடுக்கிறார். அதுக்காக தான் தோற்று போன முதலமைச்சர் ஸ்டாலினை போய் பாக்குறாரு. முதலமைச்சராக இருந்து தோற்று போயிருக்கிறாரு, அவரை போய் சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோ பிளான் பண்ணாங்க, டிஎம்கே சேர்ந்து விஜய் வரக்கூடாதுன்னு. அதுக்கு ரஜினி தான் செயல்பட்டார். இப்படியெல்லாம் தொடர்ச்சியான விமர்சனங்கள் ஆதாரம் இல்லாம தொடர்ச்சியா ரஜினி மீது வந்து கொண்டே இருந்தது. இந்த நிலையில் ரஜினிகாந்த் ஒரு பிரஸ் மீட் வச்சு, விஜய் எனக்கு ஒரு போட்டியே கிடையாது, விஜய்க்கு எனக்கு 25 வருஷத்துக்கு மேல டிஃபரெண்ட் இருக்கு, எனக்கு போட்டினா கமலஹாசன் தான், விஜய் போய் எதுக்கு நான் போட்டியா, நான் பார்த்து வளர்ந்த தம்பி அவரு, அதனால அந்த இப்படி போறது ரொம்ப தரங்கட்ட செயல், நான் அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய நபர் இல்லைன்னு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. நீங்க இந்த அரசியல் நிகழ்வு ரஜினிகாந்துடைய இந்த பேட்டியை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, உள்ளபடியே அவர் பேசுறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு சொல் இருந்துச்சு, அது இப்பதான் தெரியுது, காக்கை உட்கார பணம்பழம் விழுந்த மாதிரி அப்படின்ட்டு. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னம்னா, திமுக ஆதரவுடன் எடப்பாடி பழனிசாமி பதவி ஏற்பதற்கான முயற்சி. உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, போயிட்டு ஆளுநரை சந்திக்கிறாரு. ஆளுநரை சந்திச்சிட்ட உடனே அதிமுக எம்எல்ஏலாம் சந்திக்க புதுச்சேரிக்கு போயிடுறாரு. அப்போ ஆளுநரும் விஜயை சந்திச்சுட்டு அந்த பெரும்பான்மை பிரச்சனை வருது. அப்போ திமுகவும் அதிமுகவும் கூட எங்கிட்ட 118 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா நான் அவங்களை ஆட்சி அமைக்க அழைப்பேன் அப்படின்னு ஐயூர் வேற சொன்னாரு. எல்லாம் சேர்ந்து ஒரு முயற்சி நடக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்புறம் லேட்டரா பாத்தீங்க அப்படின்னா திருமாவளவனை முதல்வர் ஆக்குறது, 2 பேரும் ஆதரிக்கிறது அப்படின்னு அதை எடப்பாடி ஒத்துக்கிறல, அப்படிலாம் போயிட்டு கரைஞ்சி போச்சு அந்த விஷயத்த. இது எங்க இருந்து இனிஷியேட் ஆச்சு, எங்க இருந்து தொடங்குச்சு, யார் இதனுடைய தோற்ற புள்ளி அப்படின்றது இது பண்ணும்போது பார்த்தோன்னா ரஜினிகாந்த் சந்திச்சது தான் அப்படின்ற மாதிரி நம்பினாங்க. எனக்கு அந்த ஐயா இருந்துச்சு. ஒரு தொடக்கத்துல நீங்க சந்தேகப்பட்டேன், இவர் தான் தொடங்கி விட்டாரு. ஏன்னா இவர் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் க்ளோஸா இருக்கிறாரு. அவங்களுக்கு என்னன்னா, விஜய் அவங்க எதிர்பார்த்ததை விட ஒரு மாதிரி எமர்ஜ் ஆகி காங்கிரஸோட போயிட்டு அவர் அலைன்ஸ் போட்ட உடனே எப்படியாச்சும் அவனை தடுக்கணும்ன்றது அதுக்கப்புறம் தான் பிஜேபி யோசிச்சு. பாஜக அந்த ஐடியா வந்துருச்சு, விஜய் தடுத்துடணும் அப்படின்றது. ஸோ ஒருவேளை அப்படி இப்படி வருது போல, இதுக்கே திமுக பலியாகணும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு எதிர்கட்சியா சிறப்பாக செயல்படுவோம் அப்படின்னு சொன்னதோட திமுக நிற்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எனக்கு. ஸோ அப்படியே இருந்துட்டோம். என்ன ஆச்சு அப்படின்னோம்னா, கடைசியில் அது ஒன்றும் இல்லாத போச்சு, எல்லாம் இதாகிடுச்சு. ஆனால் இது எங்க இருந்து தொடங்குச்சு இப்போ அந்த கேள்வி எனக்கு இருக்குது. ஸோ அப்போ இது இந்த பெரும்புள்ளிகளுடைய பிள்ளைங்க அவங்க கிட்ட இருந்து தான் தொடங்கி இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. கிட்டத்தட்ட அதே தான் ஆதவ அர்ஜுனாவும் அந்த வெள்ளிவாக்கம் கூட்டத்தில் பேசிட்டு இருக்கிறாரு. ஓகே, ரைட், ஏதோ ஒன்று. ஆக ஒரு விஷயம் என்ன அப்படின்னோம்னா, ஒரு ராங்கான ஒரு மூவ் முன்னெடுக்கப்பட்டிருக்குது. திராவிட இயக்கத்துக்கு சம்மந்தப்படாத, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை கொள்கைகளுக்கு சம்மந்தப்படாத ஒரு மூவ் நிகழ்ந்திருக்குது. நல்ல வேலையாக அது எப்படியோ ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது காரணம் பேபின்றாங்க. பேபி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பேபி, நாங்கள் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னது, கம்யூனிஸ்ட் கட்சியை நாங்கள் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னது எல்லாம் சேர்ந்து கடைசியில் எப்படியோ ஒன்று அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துருச்சு. அதில் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன அப்படின்னோம்னா, ஒரு விஷயம் ஏன் நான் நம்புறேன் இப்போ ரஜினிகாந்த் அப்படின்னோம்னா, ரஜினி பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வெளிப்படையாக தான் அவர் எல்லாமே பண்ணுவார். அது பெரியாரை விமர்சிக்கிறதா இருந்தாலும் எதுவாக இருந்ததுனால அதுக்கப்புறம் அது மேலே வரக்கூடிய டோஸையும் அவர் வாங்கி வருவார். அதை பற்றி கவலைப்பட மாட்டார். ஆனால் வெளிப்படையாக பேசுவார் அவர். அந்த இடத்துல இப்போ அவர் சொல்லியிருக்காரு, தோல்வி விட்டுறாரு, அதனால நீண்ட காலமாக நாங்கள் 2 பேரும் பழகிட்டு இருக்கிறோம், அந்த அடிப்படையை தான் நான் போனேன், அதுக்கு இப்படி ஒரு விளக்கம் கொடுத்து சேர்த்து விட்டு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ அவர் விளக்கம் கொடுத்தது நல்லதுன்னு கருதுறாரு. 2வது விஷயம், விஜய் தொடர்பாக விஜய் ரஜினி இருந்த கிளவுட்டு அளவுக்கு எல்லாம் விஜய் கிடையாது. எல்லாரும் தேர்தல் வெற்றியை வச்சுட்டு ரஜினியை தாண்டி விட்டார், எம்ஜிஆரை தாண்டி விட்டார் அப்படிலாம் விஜய் இவங்க கிரீட வைக்கிறாங்க. உண்மை அப்படிலாம் எதுவும் கிடையாது. ரஜினிகாந்த் கிட்ட இருக்கக்கூடிய நேர்மை என்ன அப்படின்னோம்னா, அந்த தேர்தல் அவர் வெளியேறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தேர்தல் கடத்தை விட்டு நான் அதிகபட்சம் ஒரு 15 to 20% ஓட்டு தான் வாங்குவேன், எனக்கு வெறும் ரசிகர் மன்ற ஓட்டு தான், எம்ஜிஆர் மாதிரி எனக்கு மக்கள் சக்தியினுடைய ஆதரவு கிடையாது, இதை வச்சுக்கிட்டு என்னால் ஆட்சியை பிடிக்க முடியாது, ஆட்சி அமைக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழல்ல நான் அந்த வாக்கு பிரிக்கக்கூடிய ஆளைத்தான் நான் பயன்படுவேன், அந்த விளையாட்டுக்கு நான் வரல, அந்த விளையாட்டுக்கு நானும் வரல, இந்த விளையாட்டில் என் ரசிகர்கள் பாதிக்கப்படுறதையும் நான் அனுமதிக்க மாட்டேன், எனவே வெளியேறேன் அப்படின்னாரு. நான் அதை அன்னைக்கே அவருடைய நிலைப்பாட்டை அப்ரிஷியேட் பண்ணி ஃபேஸ்புக்கில் ஒரு கருத்தே போட்டேன். ரஜினி சொன்ன இந்த கருத்துக்காகவும் ஒரு எடுத்த முடிவிற்காகவும் ஒரு காலத்தில் ரஜினிகாந்த் ரசிகர்கள் சந்தோஷப்படுவோம், மகிழ்வார்கள் அப்படின்னு சொல்லி போட்டேன். அது வேற. கம்மிங் டு பற்றி பார்த்தீங்கன்னா, விஜயை பற்றி பார்த்தீங்கன்னா இவங்க பெருசாக ஒரு ஹைப் ஒன்று பண்ணுறாங்க, ஒரு சில ஊடகங்களே பண்ணுறாங்க.
35% இருந்து எம்ஜிஆர் கூட வாங்காது. ஆமா, எம்ஜிஆர் வாங்காத வெற்றி, பெறாத வெற்றிங்கிறாங்க. இதாவது என்ன அப்படின்னம்னா, ஒரு நேரத்துல ஒரு பத்திரிகையாளனுக்கு நான் ஒரு பெரியது என்னன்னா அனலைட்டிக்கல் எபிலிட்டி. அந்த அனலைட்டிக்கல் எபிலிட்டியை வந்துட்டு இன்னைக்கும் பல பத்திரிகையாளர்கிட்ட இருக்குது, என்கிட்டே இருக்குது, உங்ககிட்டே இருக்குது. ஆனா பலர்கிட்டயும் அது இல்லை. ஒரு வெற்றி எப்படி வந்துச்சு? ஒரு வெற்றி வந்துட்டு நம்ம கணிக்கிறதை விட கொஞ்சம் ஏறக்குறைய வரலாம். ஆனா நம்ம கணிச்சதை விட 10 மடங்குலாம் வராது. அப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படிலாம் அந்த சமூகம் வந்துட்டு ஒரு சீக்ரெட் சொசைட்டிலாம் கிடையாது. தமிழர்கள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்ப என்ன நிகழ்ந்தது அப்படின்னா, ஒரு திட்டமிட்ட ஈவிஎம் வச்ச ஒரு மோசடி. இது எப்பவும் சொல்றேன், திட்டமிட்ட ஈவிஎம் வச்சு செய்யக்கூடிய ஒரு மோசடி தான் விஜயனுடைய வெற்றி. நீங்க சொல்ற மாதிரி, அதாவது இந்த ஊடகங்கள்ல பெருசா பேசுற மாதிரி விஜய் அலை வந்துச்சு அப்படின்னம்னா, விஜய் வந்துட்டு ஒரு 8 மாவட்டங்கள்ல ஒரு சீட்டும் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்காது. அவர் ஒரு மைனாரிட்டியா நின்று இருக்க மாட்டார். ஒரு அலைன்னு வந்துச்சு அப்படின்னம்னா, அது 180+ அப்படின்றதுக்கு பேர் தான் அலை. அது 108ஓட 100ஓட நிற்கிறதுக்கு பேர் அலையும் கிடையாது, பலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உங்கள்கிட்ட புரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது, நீங்க டீப்பா அனலைஸ் பண்ணீங்கன்னா, தாவேக்கா வெற்றி பெற்ற இடங்களா நீங்க இது பண்ணீங்க அப்படின்னம்னா 2 விஷயம் டிசர்னிபிள் நல்லா தெரியும். போன தேர்தலில் திமுக வாங்கினதை விட 1/3 ஓட்டு குறைஞ்சிருக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கின ஓட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப் இல்லாட்டி 2/3 குறைஞ்சிருக்கும். நீங்க அது எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். நீங்க எந்த இடத்துலையும் வந்துட்டு எந்த காலகட்டத்திலையும் எப்படியாப்பட்ட தேர்தலாக இருந்தாலும் ஜெயக்குமார் போன்ற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேண்டிடேட் வந்துட்டு ராயபுரத்தில் வெறும் 17,000 ஓட்டு வாங்கி டெபாசிட் எடுக்கிறதுன்றது நடக்காத காரியம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செந்தமிழன் முன்னாள் அமைச்சர், அவர் அமமுக வேட்பாளர், வெறும் 17,000 ஓட்டு காலி. ஆனால் போன முறை பார்த்தீங்கன்னா இது 52,000 ஓட்டு, 53,000 ஓட்டு. யாரு? சேதி சத்துரசாமி. அதிமுகவினுடைய ஓட்டு இங்கே கிட்டத்தட்ட இன்டாக்ட். ஏன்னா அமமுக உள்ள வந்துருச்சு. பாஜக ஓட்டுன்னு சேர்த்துங்க, எல்லாம் சேர்த்தீங்கன்னா கூட 1/3 தான் வந்துருக்கு. அப்போ மீதி ஓட்டு எங்கே போச்சு? அப்படியே தள்ளுங்க மேலே. திமுக இவரது பார்த்தீங்க அப்படின்னோம்னா அதே மாதிரி ஒரு 30,000 ஓட்டை இவர் எடுக்கிறாரு, சுப்பிரமணியம். அதையும் தூக்கி போட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா அது இந்த 2 ஓட்டு ப்ளஸ் ரசிகர் ஓட்டு இது கூட்டிங்க அப்படின்னோம்னா இங்கே ஜெயிச்ச அந்த கேண்டிடேட் ஓட்டாக இருக்கும். அதுதான் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன், பல தொகுதிகள் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். திமுக இருந்துட்டு 1/3 ஓட்டு அப்படியே போயிருக்கு. அதிமுகலையும் அதே 1/3 ஓட்டு தான் அவங்க எடுத்துருக்குறாங்க. இது வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா, இதுக்கு பேர் வந்துட்டு ஸ்வாப்பிங் அப்படின்வாங்க. அதாவது பதிவான ஓட்டுகள் அப்படியே இருக்கும். ஒரு கேண்டிடேட் வாங்கின ஓட்டை தூக்கி இன்னொரு கேண்டிடேட்டுக்கு போடலாம், போட்டு ஒன்றும் இல்லாத பண்ணலாம். அது நிறைய நடந்திருக்கு. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னோம்னா, ஏன்னா நம்மளோட ரசிகர்கள் வந்து ரொம்ப கீழாக இருக்கு, நம்மளுடைய ரசிகர்கள் நம்மளுடைய வாசகர்கள் வந்து ரொம்ப கீழாக இருக்காங்க இந்த விஷயத்தை வந்துட்டு பார்க்கறதுல. 2019 மக்களவை தேர்தல் அப்போ 22 லட்சம் ஓட்டு வாங்கினாரு அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். அந்த கட்சி வாங்குச்சு. ஆனால் சற்றொப்ப தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 1900க்கும் அதிகமான பூத்தில் வந்துட்டு அவங்களுடைய ஓட்டு ஒன்று கூட கிடையாது. எப்படி? ஒரு ஓட்டு கூட கிடையாது. இது என்ன அப்படின்னா, ப்ரோக்ராமிங்கில் வச்சு அவங்களுக்கு விடுற ஓட்டை அப்படி தூக்கி தள்ளிடுறதுனால. உதாரணத்துக்கு தாம்பரத்து ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு உட்பட்டது தாம்பரம். இல்லை, அவங்க வித் இபிஎஸோட கூட்டணி சேராமல் இருக்கும்போது ஒரு ஓட்டு வாங்கியிருப்பாங்க, சேர்ந்ததுனால குறைஞ்சிருக்கும்ல அமமுக. இல்லை, அமமுக அது வந்துட்டு எப்படி நம்மனா, அமமுக திமுக பாஜக இவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திமுகவை ஆட்சி விட்டு இறக்கணும். இந்த தேர்தலில் 2 தான், திமுக ஆட்சி பிடிக்கணும், திமுகவை ஆட்சி விட்டு இறக்கணும். திமுக விட்டு ஆட்சி விட்டு விஜய், திமுக விட்டு ஆட்சி விட்டு இறக்கணுன்றது தான் வந்துட்டு அமமுக. திமுக ஆட்சி விட்டு இறக்கணும் அப்படின்றதுக்கு தான் கிருஷ்ணசாமி, இவர் இபிஎஸ் எல்லாமே அப்படிதான். ஸோ பாஜக எல்லாரும் ஒரு லைனில் தான் நிற்கிறாங்க. ஸோ அந்த இடத்த அவங்க நிறைவேற்றணும் அப்படின்னு வரும்போது இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த வெற்றியை பெற்றிருந்தாங்க அப்படின்னா பெரிய சந்தேகத்துக்கு வந்துடுவோம். அதனால இந்த ரசிகர்களை வச்சுட்டு ஒரு பெரிய ஹைப் வந்துச்சு இல்லையா, அதெல்லாம் வச்சுட்டு அதையும் விஜய் வந்து தூக்கி ஆட்சியில் உட்கார வைக்கிறது இல்லை. அவங்களுடைய நோக்கம் வந்து ஒரு தொங்கு சட்டப்பேரவை தான், புரியுதுங்களா? அதனால தான் 1/3 எடுக்கிறாங்க, 2/3 எடுத்துருவாங்க. ஸோ அது டவுட்டும் வரக்கூடாது. இதெல்லாம் வச்சு தான் அவங்க வந்துட்டு பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்வாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு விழுந்த ஓட்டை இன்னொருத்தருக்கு மாற்றலாம். அது ப்ரோக்ராம் மூலியம் மாற்றலாம், அது முடிச்சுட்டு உடனேயும் மாற்றலாம். முடிச்சுட்டுனா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாற்றலாம். முடிச்சுட்டு அங்கே போயிட்டு இருக்கு இல்லையா, அப்போ வந்து ப்ரோக்ராமோட மாற்றுறதுனா விடுகிறதுலாம் இந்த விடும்போதே பண்ணலாம். அது வந்துட்டு சிம்பிள் லோடிங் பண்ணும்போதே வந்துட்டு பண்ணலாம். அது வந்துட்டு ஐயா பொன்ராஜ் நல்லா விளக்குவார். சிம்பிள் லோடிங் பண்ணும்போது எப்படி அதை வந்துட்டு ஒரு கோடிங் பண்ணி மாற்றலாம் அப்படின்றதுனா வந்துட்டு ஒரு ஐயா நல்லா விளக்குவார் ஐயா.
ஏன்னா அது ஏற்கனவே ஒருத்தர் வந்துட்டு தேஷ்பாண்டே அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டு விளக்கி இருக்கிறாரு. ஸோ அது டெக்னிக்கலாக அதுவும் பாசிபிள். இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு திடீர்னு அமமுக உதாரணத்தை தான் சொல்கிறீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 1999 தான் வந்துட்டு தமிழ்நாட்டில் நாடு முழுவதும் ஒரு 40 மக்களவை தொகுதிகளில் இவிஎம் முதல்ல சோதனை அப்படி ஃபர்ஸ்ட் டைமாக வருது மக்களவை தேர்தல். அப்போ மத்தியானம் 11 மணிக்கெல்லாம் ரிசல்ட் வந்துடுது. அத்வானிலாம் ஜெயிச்சிடுறாரு. அப்போ வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை தொகுதியும் அதில் வருது. அதுதான் சுப்பிரமணிய சாமி போட்டிட்டார். 96 நினைக்கிறேன். 98 அவர் எம்பி. 99 ஆட்சி கவிழ்க்கப்பட்டவுடன் மறுபடியும் வந்து நிற்கிறார், தோத்துறாரு. டெபாசிட் தோத்துறாரு, டெபாசிட் போயிடுது. அப்போ பார்த்தீங்கன்னா பல தொகுதி அவளுக்கு ஒரு ஓட்டு கூட கிடையாது. ஸோ இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எனக்கு ஏஜென்ட் இருக்காங்க, அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, எனக்கு அங்கே ஓட்டு எடுத்த இடம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் முதல்ல டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போடுறாரு. தேர்தல் ஆணையத்தை கேட்டீங்களான்னு கேட்குறாரு ஜட்ஜி. தேர்தல் ஆணைய அப்போ இவர் சொல்றாரு, இல்லை தேர்தல் ஆணையத்தில் லெட்டர் போட்டு அவங்க பதிலே சொல்லல அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்துட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. அப்புறம் பின்னாடி அத்வானி கேஸ் போடுறாரு. இப்படி பலரும் கேஸ் போடுறாங்க. இதெல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவிஎம்ல வந்துட்டு போலானதுக்கு பிறகும் இல்லாட்டி போலாகும் போதும் இதெல்லாம் செய்யலாம். இதைத்தான் வந்துட்டு முதல்ல தேர்தல் ஆணையத்தில் போய் இந்த இவிஎம் மிஷின் வந்துட்டு ஹேக்கபிள் அப்படின்றத வந்துட்டு நிரூபித்த ஹரிகே பிரசாத் அவர் நேரடியாக உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவோட நேரடியாக போட்டு சொல்லி காட்டினார். இதனுடைய டோட்டல் மாறாத நான் ஹேக் பண்ணி காட்டவா, மாற்றி காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சொன்னார். அப்போ டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டின்றவங்களாம் முன்னாடி என்னன்னா, இங்கே ஒரு ஐஐடி பார்ப்பான் ஒருத்தர் இருக்கிறான், இடஒதுக்கீட்டை எதிர்த்து பிவி இந்திரேசன், அவன் தான் அந்த இதில் வந்துட்டு ரொம்ப முக்கியமானவன். இப்போ செத்துட்டான். அந்த ஆள்லாம் வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ நேரடியாக மூஞ்சில் உடைச்சார் அவர் கூட ஒரு 2 எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இப்படி ஹேக் பண்ணுவேன். இது எந்த வருடம்னு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு அந்த அப்போ வந்துட்டு இவர் கேஸ் போடுறாரு. நம்ம 99க்கு அப்புறம் 99 இந்த இஷ்யூ வர ஆரம்பிச்சிருது. 99 அந்த இஷ்யூ வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேஸ் போறாரு சுப்பிரமணிய சாமின்றட. அப்போ வந்துட்டு அதே மாதிரியான நேரத்துல வந்துட்டு இவரும் பாதிக்கப்படுறாரு. சந்திரபாபு நாயுடு அவருக்கும் பல பூத்துல வந்துட்டு ஓட்டு இல்லை. ஸோ இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துதான். அதனால்தான் சந்திரபாபு நாயுடு வந்துட்டு இவரை காப்பாத்துறாரு, ஹரிகே பிரசாத்தை காப்பாத்துறாரு. அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் ஒரு மிஷினை எடுத்து வச்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டும் போது எங்க மிஷினை திருட்டான்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. அப்புறம் சந்திரபாபு நாயுடு தான் அவர் வெளில எடுத்தாரு, உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டு அதுக்கப்புறம் தான் அவர் தேர்தல் ஆணையத்துக்கு போறாரு. பட் எல்லாத்தையும் நான் என் புத்தகத்துல எழுதியிருக்கிறேன் விரிவா. வாக்கேந்திர சூழ்ச்சி மக்களாட்சி நிகழ்ச்சி புத்தகத்துல எழுதியிருக்கேன். ஸோ நிரூபிக்கப்பட்ட ஒரு விடயம் தான் அதெல்லாம். இப்படி எல்லாம் தாராளமா செய்யலான்றதுனால தான் உலக நாடுகள் எதுவும் இந்த மாதிரி ஒரு எலான் மாஸ்க் சொல்லியிருந்தாரு. ஆமா, மகாராஷ்டிரா எலெக்ஷன் அப்ப சொன்னாரு மாத்தலாம், இது ஏஐ காலம், எதை வேணாலும் செய்யலாம்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது மக்கள் இதுதான். ஸோ விஜய் ஜெயிக்க வைக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம். சரி, விஜய் ஜெயிக்க வைக்கிறதுல பாஜகவுக்கு என்ன லாபம்? பாஜகவுக்கு வந்துட்டு லாபம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் ஸ்டாலின் எதிர்ப்பாரு, ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டப்பேரவை கலைக்கணும் எடப்பாடி எதிர்ப்பாரு. விஜய் ஒன்றும் சொல்ல மாட்டாரா? விஜய் வந்துட்டு ஈஸியாக கையாளலாம். இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்றதான். இந்தியெல்லாம் எதிர்த்துருவாரா? மும்மொழி கொள்கையை விஜய் எதிர்த்துருவாரு? பார்க்கலாம், வெயிட் பண்ணி பாருங்க. நம்மளை பொறுத்தவரை எதிர்த்தா நல்லது பாப்போம். அது எதிர்த்தான்னா நம்மளுடைய பிரஷர் இவங்களுடைய ஆதரவு எல்லாம் இருக்குதுன்றதுக்காக பண்றாரு. எவ்வளவு தூரம் இவர் பண்ணுவாருன்றத பாப்போம். எடப்பாடியே வந்துட்டு விட்டு கொடுத்தவர் தானே, இவர் என்ன பண்றாருன்றத பாப்போம். ஏன்னா இவர் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணல. ஓட்டை பிரிச்சு ஒரு தொங்கு சட்டப்பேரவை கொண்டு வரணும் தான் பண்ணாங்க. ஆனா விஜயனுடைய ரசிகர்களுடைய ஓட்டு வந்து சற்றப்போ 70-80 லட்சம். அது அப்படியே பேலன்ஸ் டெஸ்ட் ஆகி அவர் இடத்துல 108 விட்டுருச்சு. சோ அதனால அப்படிதான் அவங்க பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்பயும் பிஜேபி கண்ட்ரோல்ல தான் விஜய் இருக்காருங்கிறீங்களா? இப்பயும் அது காட்டும். இப்படியா நம்ம சொல்றோம். காங்கிரஸ் அமைச்சரவையில சேர்ந்ததுனால தானே அவங்க வந்துட்டு விஜய் வந்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதனால தான் நம்ம டவுட் பட்டோம், ஏன் இவர் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்ட்டு. இப்ப விஜய் வந்துட்டு பதவி ஏற்க விடாத இழுத்தடிச்சது காரணம் என்ன? அப்ப காங்கிரஸோட இவர் போட்டது விரும்பல அப்படின்றதுனால தானே அங்க விரும்பல, அதனால இங்கேயும் விரும்பல, ஆளுநர் விரும்பல. அப்படிதானே. இல்லாட்டி அவர் கூப்பிட்ட உடனே பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்கலாமே, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. ஏன் செய்யல? அப்ப இதுதான் வந்துட்டு மூலம், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால பிஜேபி வந்துட்டு இவரை விட்டுரும் அப்படின்றதுலாம் இல்லை, இவர் பயன்படுத்தி தான் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி ஒரு வழி. அதுக்குதான் இவிஎம் மோசடி. இவிஎம் அப்படின்றது என்னங்க? அதிகாரத்தை கைப்பற்றுவதும் அதிகாரத்தை தக்க வைப்பதும் தான் இவிஎம். இது வந்துட்டு ஒரு பிராமணிக் கார்பரேட் இன்ஸ்ட்ருமெண்ட். இதெல்லாம் என்கிட்ட என் மூஞ்சிலே சொல்லியிருக்கிறாங்க. அந்த வலதுசாரிகள் வழியா பேச வந்தவங்க வந்துட்டு அப்படிதான் பண்ணுவோம், நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னாங்க. நான் சொல்லும் போதெல்லாம் பிஜேபி வந்துட்டு ஒரு பெரிய ஒரு தேர்தல் எந்திரம் நான் சொல்லும் போதெல்லாம் வந்துட்டு
எஸ் ஐயநாதன் இஸ் ரைட் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அவங்க. எப்படி ஜெயிக்கணும் அப்படின்றது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். நாட்டை முன்னேற்றணும், ஏழை வந்துட்டு பசியாறணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 400 ரூபாய் தான், 400 கோடி தான் ஆகும், காலை சாப்பாடு போட்டோன்னா அதுக்கு துட்டு இல்லை அப்படின்னாங்கல்ல நிர்மலா சீதாராமன். அதுக்கு துட்டு இல்லையா? துட்டு யார் தர்றது? இந்திய ஒன்றிய அரசுக்கு எல்லாம் நம்மளுடைய துட்டு தான். அப்புறம் நம்ம பணம் தானே, சென்ட்ரல் கவர்மெண்ட்ங்கிறது நம்ம பணம் தானே. ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட் தனியா ஒரு அமைப்பு இருக்கா அந்த மாதிரி. அதனால அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னோம்னா, இன்னைக்கு நடக்குது பாருங்க, இன்னைக்கு கூட பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த பிராமின் எடுக்கிற முடிவுல வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசு நல்லா பிரதிபலிக்கும். இந்த தேர்தலில் பிராமின் எடுத்த முடிவு பிஜேபியை தூக்கி போட்டு அதிமுக தூக்கி போட்டு விஜய் தாவேகாவை சப்போர்ட் பண்ணிட்டான். ஓகே ஓகே, புரியுதுங்களா? பிராமணர்களின் விருப்பம் விஜய். ஆமா, இல்ல அவனு சூஸ் பண்ணிட்டாங்க. முன்னாடி கமலஹாசன் வச்சிருக்காங்க. கமலஹாசன் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு விட்டாங்க. விட்டுட்ட உடனே என்னாச்சு, மறுபடியும் பிஜேபிக்கு வந்தாங்க. அதான் போன மக்களவை தேர்தல். ஸோ 2வது இடத்துக்கு வந்தாங்க தமிழிசை சவுந்தரராஜன். இப்போ அப்படியே மாறி தாவேகாவுக்கு போனாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் 3வது இடத்துக்கு வந்துட்டாங்க. சரியா போச்சா? கணக்கு செட் ஆகுதா? புரியுது. ஆமா, அதனால விஜய் வந்துட்டு பெரிய ஒரு அலை, விஜயனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் கண்டுட்டாங்க அப்படின்றதுனால தமிழ்நாடு அமைதியா வருந்தி கொண்டு இருக்கிறது. எப்படி இந்த மாதிரி ஒண்ணு ஏற்பட்டுச்சுன்னு வருந்தி கொண்டு இருக்கிறது. ஏன்னா எல்லாரும் ஓட்டை போட்டு கீ அப்படின்னு ஒண்ணே எல்லாம் நல்லா நடந்துருச்சு. ஓட்டு போட்டேன் நான் அப்படிதான் சொல்லிட்டு மைய வச்சு நம்ம வந்துடுறோம். விஷயம் இவ்வளவுதான். எப்ப வேணாலும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுட்டு விளையாடலாம். நான் அதைத்தான் உங்களுக்கு சில தொகுதிகளை வச்சு நான் சொன்னேன். விஜயனுடைய ரசிகர்கள் திமுகனுடைய ஓட்டு நல்லா பாத்தீங்கன்னா திமுக 1/3 ஓட்டு குறைவாவே இருக்கு. நீங்க எந்த தொகுதியில வேணாலும் எடுத்து பாருங்க. சரி, அதாவது அவங்க செலக்டிவா தான் செய்வாங்க. ஒண்ணு 234 அப்படிதான் இருக்கா ஐயா அப்படிலாம் செலக்டிவா சில தொகுதியில தான் பண்ணுவாங்க. ஆமா, செலக்டிவா தான் அவங்க பண்ணுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த விவகாரத்தை தொடர்ச்சியா ஆதாரத்தோட எவ்வளவு எதிர்ப்பு. ஏன்னா 2 விஷயம் இருக்கீங்க. டெக்னாலஜிக்கல் அப்படின்றது வந்துட்டு எம்பெட்டடா இருக்குது, உள்ள கிடக்குது சீக்கிரட்டா. ஆனா அதனுடைய வெளிப்பாடுகளை வைத்தா பேச வேண்டும். நான் சொல்லியிருப்பேன் என் புத்தகத்துல, வெளிப்பாடுகளை வைத்து குறை. இப்ப தாயை போல பிள்ளை நூலை போல சேலன்றதுனுடைய அர்த்தம் என்ன? வித்து தான் விருட்சத்தை நிர்ணயிக்குது, பழத்தால் விருட்சம் அறியப்படுகிறது. இப்படிதான் சொல்லுவாங்க. விஷ மரம் எப்படி சொல்லுவோம்? விருட்சத்தை கனியை வச்சுதானே சொல்றோம். கண்டிப்பா. ஆனா அது எங்க இருந்து வந்துச்சு? வித்துல இருந்து வந்துச்சு. நல்லா சொல்லுவார் அவரு. சிற்றினம் சாராமையில வந்துட்டு வள்ளுவர் பெருமான் சொல்லுவாரு, வந்துட்டு ரொம்ப தெளிவா சொல்லுவாரு, ஒருத்தனுடைய பெருமை சிறுமை எல்லாம் அவன் யாருன்றதுல இருந்தாண்டா வரும் அப்படின்னு. ரஜினிகாந்த் விவகாரத்தில் ஆரம்பித்து விஜய் வெற்றி பெற்றதின் பின்னணி என்னங்கிறத அதுல இன்னொன்று நான் முழுசா சொல்ல வரப்பட்டேன். ரஜினிகாந்த் வந்து ஒரு வெளிப்படையான ஒரு மனிதன், விஜய் ஒரு ஒண்ணும் தெரியாத மனிதன். இதை நல்லா என்ன புரிஞ்சுக்கங்க. நல்லவங்க கிட்டலாம் அப்புறம் வச்சுக்கலாம். இதுதான் கண்டிப்பா. ரஜினிகாந்தே சொல்லாத ரகசியத்தையும் சேர்த்து நீங்க சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம், தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களை போன்றவர்கள் அரசியல் படுத்திக்கிட்டே இருக்கீங்க, என்ன மாதிரியான தாக்கங்கள் விளைவுகள் வருதுங்கிறது பொறுத்து தான் பார்க்கல. அரசியலை பொறுத்த வரைக்கும், ஈவிஎம் பொறுத்த வரைக்கும் பெரிய இயக்கம் கட்ட போறோம். பெரிய இயக்கம் கட்ட போறோம். ஆமா, இதுக்கப்புறம் விட போறது இல்லை. ஏன்னா 29 தான் ஜனநாயகத்தினுடைய இறுதி மூச்சு. 29 ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அவுட், முடிஞ்சு ஜனநாயகம் அவுட், தோல்வி முடிஞ்சு. அதனால 29க்குள்ள இதை வந்துட்டு மாத்தி காயத்து கொண்டாந்துட்டோம் அப்படின்னோம்னா, நம்ம 29 தேர்தல் வச்சாலும் சரி வைக்கலன்னா சரி, வெல்வது ஜனநாயகம் தான். நன்றி. பல்வேறு கருத்துக்களை வழக்கம் போல ஆழமான நுட்பமான தரவுகளுடன் நீங்க சொல்லியிருக்கீங்க. நன்றி.